வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பேச இருக்கின்ற முக்கியமான ஒரு விஷயம், அனுரகுமார திசாநாயக்கா இந்தியாவுக்கு சென்று வந்து விட்டதன் பின்னர், இப்பொழுது பல விமர்சகர்களால் முன்வைக்கப்படுகின்ற விஷயம் என்னவெனில், இந்த 13வது திருத்த சட்டத்தை இந்தியா கைவிட்டு விட்டதா? என்கின்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. ஏனெனில் இம்முறை அவர்கள் இருவரும் மோடியும், அனுரகுமார திசாநாயக்காவும் இணைந்த பிரஸ் கான்ஃபரன்ஸில் இந்த விடயம் தொடர்பாக ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என்று விமர்சகர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இந்த விடயத்தில் மிக முக்கியமான கருத்துக்களை தெரிவிக்கக்கூடிய முன்னாள் வடக்கு கிழக்கு மாகாண முதலமைச்சர் வரதராஜ பெருமாள் அவர்களை இன்று நாம் எங்களுடைய நேர்காணல் நிகழ்ச்சியில் தொடர்பு கொண்டு இந்த விடயங்கள் தொடர்பாக கேட்போம். Let's make this festive season shine with timeless, elegant jewels from your Eastham Lakshmi's Jewelers. We wish all our valued customers and friends a Merry Christmas and a Happy New Year. Lakshmi's Jewelers, Eastham, London. The jewelers of timeless elegance. இலங்கை இந்திய மளிகை பொருட்கள் ஃப்ரெஷ் மரக்கறி மீன் இறைச்சி வகைகளை மலிவான விலைகளில் பெற்றுக்கொள்ள சந்திரா ஏசியன் குரோசர் நம்பர் 217 பிரம்லி ரோட் பெலிங்ஹாம் கேட்ஃபோர்ட் SE6 2PG call on 07900228477. Welcome to Cakes and Bakes of Bromley. We create fabulous birthday cakes and classic delights like Victoria Sponge, Raspberry Almond Bakewell Tart and Moist Carrot Cake. Visit us at 450 Bromley Road, BR14PP. லூவிஷம் ஸ்ரீ அஷ்டலட்சுமி ஜுவல்லர்ஸினர் டிசம்பர் 15ஆம் தேதி லண்டனில் தமது 20வது ஆண்டு நிறைவு விழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுகின்றனர். டிசம்பர் 15ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் அனைத்து டைமண்ட் நகைகளுக்கும் 30% விலை கழிவு. அனைவரும் லூவிஷம் ஸ்ரீ அஷ்டலட்சுமி ஜுவல்லர்ஸின் சலுகைகளை பெற வாழ்த்துகிறோம். வணக்கம் மிஸ்டர் வரதராஜ பெருமாள் அவர்களே. வணக்கம் 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 அனைவருக்கும். முக்கியமாக ஒரு விஷயம் என்னன்னா, மோடி அரசாங்கம் இப்பொழுது அனுரகுமார திசாநாயக்கா இந்தியா சென்று அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் எல்லாம் நடைபெற்ற பிறகு இந்த 13வது திருத்த சட்டம் தொடர்பாக எந்த விஷயத்தையும் குறித்து வாய் திறக்கவில்லை. இது என்ன காரணம்? இது ஏன் இப்படி நடக்கிறது? ஏனெனில் மோடி இலங்கைக்கு வந்த பொழுது 13வது திருத்தத்தை முழுமையாக அமுல்படுத்த வேண்டும் என்று கடந்த முறை குறிப்பிட்டிருந்தார். நீங்களும் கூட த ஹிந்து ஆர்டிகளில் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருந்தீர்கள். அது தொடர்பாகத்தான் இன்று பேசலாம் என்று நினைக்கின்றேன். முக்கியமாக ஏன் இந்தியா இந்த விஷயத்தை கைவிட்டு விட்டதா? முதலாவது 13வது திருத்தம் இலங்கையினுடைய அரசியல் யாப்பிலே தான் இருக்கிறது. இந்திய அரசியல் யாப்பில் இல்லை. அது இந்திய அரசாங்கத்தினுடைய கடமையின் பொறுப்பிலே இல்லை. அரசியல் யாப்பு, ஒரு நாட்டினுடைய அரசியல் யாப்பை நிறைவேற்றுகின்ற முதன்மை பொறுப்பு அந்த நாட்டின் ஜனாதிபதிக்கும் அந்த நாட்டின் அமைச்சரவைக்கும் தான் இருக்கிறது. அந்த வகையில் அந்த பொறுப்பை அவர்கள் செய்திருக்க வேண்டும். என்றால் அரசியல் அமைப்பை ஒரு பகுதியை நிறைவேற்றுவதும் இன்னொரு பகுதியை நிறைவேற்றாமல் இருப்பதும் உண்மையில் அவர்கள் எடுத்த சத்திய பிரமாணத்துக்கு எதிரான ஒரு விஷயம். ஏன்னா எல்லாவற்றுக்கும் அரசியல் யாப்பில் தங்களுக்கு அதிகாரம் தரப்பட்டிருக்கிறது, அரசியல் யாப்பின் அடிப்படையிலே தாங்கள் செயற்படுகிறோம் என்றுதான் அவர்களே அதிகாரத்தை பயன்படுத்துகிறார். இல்லையென்றால் இலங்கையின் அரசியல் யாப்பு தான் ஜனாதிபதிக்கு அதிகாரத்தை கொடுக்கிறது. அரசியல் யாப்பை பிரயோகிக்காமல் இருப்பதென்றால் ஜனாதிபதிக்கு அதிகாரம் இருக்க முடியாது. அப்படினால முதலாவது பொறுப்பு இலங்கை அரசாங்கத்துக்குரிய எந்த அரசாங்கம், யாருடைய தலைமையிலான அரசாங்கமாக இருந்தாலும் சரி. ஆனால் நடைமுறையில் இந்த இலங்கையினுடைய அரசியல் யாப்பின் 13வது திருத்தத்தின் ஊடாக இலங்கையிலே கொண்டு வரப்பட்ட மாகாண சபை முறையும் அதற்கான அதிகார பகிர்வையும் முழுமையாகவும் முறையாகவும் இப்போது இருக்கும் ஜனாதிபதி மட்டுமல்ல, கடந்த காலங்களில் இருந்த இலங்கை ஜனாதிபதிகள் எவருமே முழுமையாகவோ முறையாகவோ அதை நிறைவேற்றியது இல்லை என்பது மட்டுமல்லாது அதனை பிழையாகவும் தவறாகவும் முறைகேடாகவும் அதிகார துஷ்பிரயோகங்கள் கொண்டதாகவுமே தான் அதை நடைமுறைப்படுத்தி வந்திருக்கிறார்கள். இன்றைக்கும் அதுதான் நடக்குது. இன்றைக்கும் மாகாண சபைகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களை கொண்ட மாகாண சபை இலங்கையில இல்லை. ஜனாதிபதி தன்னுடைய ஆளுநர்களை கொண்டு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கார். இது 1 ஆண்டு இல்ல 2 ஆண்டு இல்ல, இப்போ 8 ஆண்டுகளுக்கு மேலாக இலங்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப என்னத்தை காட்டுகிறது என்றால், இலங்கையிலே ஒரு அரசியல் யாப்பினூடாக உருவாக்கப்பட்ட ஒரு பெரும் நிறுவனத்தை, அதுவும் இலங்கையினுடைய தேசிய இனங்களின் பிரச்சனைக்கான ஒரு தீர்வாக அமைந்த ஒரு நிறுவனத்தை, அதை நடைமுறையிலே இல்லாமல் செய்கின்ற ஒரு வகையான ஒரு அரசியல் என்பது ஒரு ஜனநாயகத்தை நிராகரித்த ஒரு அரசியல் தான். அது யாராக இருந்தாலும், இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிற JVP ஆக இருந்தாலும் ஜனநாயகத்தை நிராகரிக்கிறது என்பதுதான் அர்த்தம். ஆனபடினாலே
உடனடியாகவே அந்த மாகாண சபைகளை நடைமுறைக்கு கொண்டு வந்து அரசியல் யாப்பிலே இலங்கையின் அரசியல் யாப்பிலே என்னென்ன வகையிலே அதுக்கான அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றனோ அவற்றை முறையாகவும் முழுமையாகவும் நிறைவேற்றுகின்ற வேலையை இலங்கை அரசாங்கம் செய்ய வேண்டும். அதே வேளையில் இந்திய அரசாங்கத்தை பொறுத்தவரையில் இவ்வளவு காலமும் அதை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே வந்திருக்கிறது. ஆனால் இந்த முறை குறிப்பாக இந்த 13வது திருத்தம் என்கிற ஒரு வசனத்தை, ஒரு வாக்கியத்தை அல்லது சொற்பதத்தை இந்திய அரசாங்கம் பயன்படுத்தவில்லை. அதற்கு மாறாக இந்திய அரசாங்கம் இலங்கையினுடைய அரசியல் யாப்பை நீங்கள் நிறைவேற்றி இலங்கையினுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று பொதுவாகத்தான் இந்திய அரசாங்கம் கூறியிருக்கிறது. அதை கூட இந்திய அரசாங்கம் சொல்லி இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஏனென்றால் அது இலங்கை அரசாங்கத்துக்கு தெரிய வேண்டும். தங்களுடைய நாட்டினுடைய அரசியல் யாப்பு தான் தங்கை உள்ள எல்லா அமைப்புகளையும் உருவாக்குகிறது. பாராளுமன்றமும் அரசியல் யாப்பு படிதான், ஜனாதிபதியும் அரசியல் யாப்பு படிதான், அமைச்சரவையும் அரசியல் யாப்பு படிதான், சகலதுமே அரசாங்க அதிகாரிகள் கூட அரசியல் யாப்பின் படிதான். ஆனபடினாலே இந்திய அரசாங்கம் குறைந்தபட்சம் அதை சொல்லி இருக்கிறது என்று நாங்கள் பார்க்க வேண்டும். ஆனால் முன்ன எப்போதையும் விட இப்பொழுது இந்திய அரசாங்கம் அந்த விடயத்தில் சற்று தயக்கம் காட்டுகிறது அல்லது பெரிய அக்கறை காட்டாத ஒரு நிலைமையை கொண்டிருக்கிறது என்பது வேணுமென்றால் நாங்கள் அதிலிருந்து அனுமானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு விஷயம் என்னன்னா மிஸ்டர் வரதராஜ பெருமாள், என்ன பிரச்சனைன்னா இப்பொழுது அந்த கழுதை தேய்ந்து கட்டெரும்பானது போல 13வது திருத்தம் படிப்படியாக இப்ப மறைந்து போகின்ற ஒரு நிலைமை உருவாகி இருக்கிறதா என்ற கேள்வி எழுகிறது இல்லையா? இல்ல, உண்மை. கழுதையை தேய விட்டவர்கள் யார் என்பதுதானே முக்கியம். கழுதையை தேய விட்டால் அது கட்டெரும்பு, அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் இப்ப கட்டெரும்பாவது இருக்குது. அந்த கட்டெரும்பும் இல்லாத ஒரு நிலைக்கு போவதற்கான நிலைமைதான் காணப்படுகிறது. எனவே அது இன்னும் ஒரு குறுகிய காலத்தில் அது கூட இல்லாத போகின்ற ஒரு நிலைமைகள் ஏற்படலாம். ஆனால் இலங்கையில ஏதோ ஒரு வகையில இந்த சர்வதேச சூழல் அல்ல இந்திய பிராந்திய சூழல் அது இந்திய அரசாங்கம் கேட்குதோ இல்லையோ, ஒரு என்ன சொல்றது, ஒரு 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 கண்கட்டு வித்தைக்காகவாவது இந்த மாகாண சபை என்கிற அந்த அமைப்பு முறையை வைத்துக்கொண்டு இப்படியாக ஆளுநர்களை வைத்து தேர்தல் நடத்துவது அல்லது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியாளர்களையும் வைத்து ஏதோ ஒரு வகையில காலத்தை ஓட்டுகின்ற ஒரு போக்கை உள்ளூராட்சி சபைகளை எப்படி மத்திய அரசாங்கம் தன்னுடைய எண்ணப்படி செயல்படுத்துமோ அதே போல மாகாண சபைகளையும் செயல்படுத்துகின்ற ஒரு நிலைமை ஏற்படலாம். ஆனால் எப்படிப்பட்ட ஒரு மாகாண சபையை நாங்கள் எதிர்பார்த்தோமோ அல்லது எப்படிப்பட்ட ஒரு மாகாண சபையை 13வது திருத்தம் உண்மையான அர்த்தத்தோடு கொண்டிருக்கிறதோ அவைகள் இல்லாமல் போவதற்கான நிலைமையை நோக்கித்தான் இலங்கையினுடைய அரசியல் நகருகிறது என்றே நாங்கள் கூற வேண்டியிருக்கிறது. ஆனால் இந்த விஷயத்துல தமிழ் கட்சிகள் தேர்தல் நேரம் வந்தா 13வது திருத்தம் தொடர்பாக பேசுவார்கள். அதற்கு பிறகு இப்ப இந்திய அரசாங்கத்துக்கோ இலங்கை அரசாங்கத்துக்கோ அழுத்தம் கொடுக்க முடியாத ஒரு கையறு நிலையில் இருக்கின்றனவா? அது நான் சொல்வேன், அது இலங்கை தமிழ் அரசியல் கட்சிகள் என்று சொல்லுகிற பொழுது 2 விதமான தமிழ் அரசியல் கட்சிகளை பிரதானமாக குறிப்பிடலாம். 3வது வகை என்றும் கூறலாம். ஆனால் 3வது வகை அவ்வளவு பெரிதாக இல்லை. ஒன்று இலங்கை அரசாங்கத்தோடு இணைந்து செயற்படுகின்ற கட்சிகள், டக்ளஸுடைய கட்சி, பிள்ளையானுடைய கட்சி, வியாழேந்திரனுடைய கட்சி, காலத்துக்கு காலம் முஸ்லிம் காங்கிரஸ், இலங்கை மக்கள் காங்கிரஸ் போன்றவையும் அரசாங்கத்தினோடு இணைந்து செயல்பட்டு வந்த கட்சிகள் தான். இன்னொரு வகையான கட்சிகள் தான் அவை தங்களை தமிழ் தேசிய கட்சிகள் என்று அழைத்துக் கொள்ளுகின்ற அந்த வகை. அவையும் ஒரே கட்சியோ அல்லது ஒரே கூட்டாகவோ இல்லை. அவை ஒரு 3-4 கூட்டாக இருக்கின்ற தமிழரசு கட்சி என்று ஒன்று இருக்கிறது, மற்ற தமிழ் காங்கிரஸ் என்று ஒன்று இருக்கிறது, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஒன்று இருக்கிறது, தமிழ் மக்கள் கூட்டணி என்று ஒன்று இருக்கிறது, விக்னேஸ்வரன் அவர்கள் தொடங்கிய ஒரு கூட்டணி ஒன்று இருக்கிறது. அதை விடவும் உதிரியாகவும் பல பேர் தங்களை தமிழ் தேசியக்காரர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். அந்த தமிழ் தேசியக்காரர்களின் சங்கமம் அல்லது ஒரு ஃபோரம் என்று வந்தால் இவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு காரணத்துக்காக அது ஏதோ ஒரு சம்பவங்களின் போது அவர்கள் கூடுவது ஒரு வளமையாக இருக்குது. அவர்கள் தான் அந்த தமிழ் தேசியத்தினுடைய ஒத்தன்டிக்கான லட்சிய முத்திரை குத்தி கொண்ட தாங்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஒரு வகையான அல்லது அவ்வாறாக ஒரு தமிழ் சமூகத்திலேயும் பேசப்படுகிற அல்லது எழுதப்படுகிற அல்லது கருதப்படுகிற ஒரு வகையினர் இருக்கிறார்கள். 3வது வகை இந்த 2 குழையும் இல்லாமல் இருக்கிறது. ஆனால் அது பெருசாக
தமிழ் சமூகத்தினுடைய அரசியலில் அல்ல இலங்கையினுடைய அரசியலில் பெரிதாக இல்லை என்றுதான் நாங்கள் கூற வேண்டும். இந்த தமிழ் தேசியம் என்று சொல்லுகின்ற அந்த வகையறாக்களோ அல்லது இலங்கை அரசுக்கு எதிராக இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கிற கட்சிகளோ அல்லது இலங்கை அரசாங்கத்தோடு இணைந்து போற கட்சிகளோ பெரிதாக அக்கறை 13ஆவது திருத்தத்தை முழுமையாகவும் முறையாகவும் நிறைவேற்ற வைக்க வேண்டும் என்கிற அக்கறையை அவர்கள் காட்டவில்லை என்று நான் சொல்லுவேன். தேர்தல் காலத்தில் கூட அவர்கள் சொல்லுவதில்லை. தேர்தல் காலத்தில் உண்மையாக சொல்ல போனா தேர்தல் காலத்தில் இந்த தமிழ் தேசிய கட்சி என்று சொல்லுபவர்கள் தாங்கள் தமிழர்களுடைய சுய நிர்ணயிக்கும் சமஷ்டிக்குமாக போராடுவதாக அல்லது அந்த கோரிக்கையை முன்வைப்பதாக இணைந்த வடக்கு கிழக்கு மாகாணத்தில் தமிழர்கள் சுயநிர்ணய உரிமையோடு கொண்ட முழுமையான சமஷ்டி அமைப்பு வேண்டும் என்ற குரல் தான் தேர்தல் காலத்திலே வருவது உண்மை. ஆனால் ஏதோ ஒரு கட்டத்திலே அது இந்திய அரசாங்க அதிகாரிகளுடைய காரணமாக இருந்த பொழுது 13ஆவது மீது அக்கறை காட்டுவது போல ஒரு சில நாட்கள் அக்கறை காட்டினார்கள். ஒரு கடிதம் எழுதினார்கள் இந்திய பிரதமருக்கு என்று கடிதம் எழுதி அதையும் டெல்லியில கொண்டு போய் கொடுத்து அல்லது டெல்லியில நின்று அதுக்காண்டி ஒரு மூவ்மெண்ட்டை நடத்தி என்று செய்த ஒன்றில்லை. கொழும்பிலேயே இந்திய அரசாங்க அதிகாரிகளிடம் கையெழுத்து விட்டார்கள். சோ அந்த அளவுதான் 13ஆவது மீதும் தமிழ் தேசியக்காரர்கள் என்பவருடைய அக்கறையும் இருக்கிறது. அரசாங்கத்தோடு சேர்ந்திருப்பவர்கள் அவ்வப்போது 13ஆவது திருத்தத்தை நிறைவேற்ற வேண்டும், அது முதலாவது படியாக இருக்க வேண்டும் என்று அவர்களும் ஏதோ ஒரு உண்மையோ என்னவோ ஏதோ சொல்லிக் கொண்டிருந்த ஒரு காலம் ஒன்று இருக்கிறது. முஸ்லிம் கட்சிகளை பொறுத்தவரையில் அவர்கள் அரசாங்கத்தோடு இணைந்திருந்தாலும் சரி இணையாமல் இருந்தாலும் சரி அவர்கள் 13ஆவது திருத்தம் பற்றியோ அல்லது மாகாணங்களுடைய அதிகாரங்கள் பற்றியோ அவர்கள் பெரிதாக அக்கறை கொள்வதில்லை. அதிகாரங்கள் வரப்போகிறது, மாகாண சபையில் வரப்போகின்றன அல்லது அதுக்கு ஒரு ஏதோ ஒரு முக்கியத்துவம் வரப்போகுது என்றால் மட்டும் முஸ்லிம் கட்சிகள் அப்பொழுது பேசுவார்கள். இல்ல அப்பொழுது பேசுவார்கள் எப்படின்னா இப்ப தங்களையும் அதற்குள்ள இணைத்து கொண்டு பேச்சுவார்த்தைகள் அவர்கள் இணைப்பார்கள் அல்லது தங்களுடைய கோரிக்கை அப்பொழுதுதான் முன்வைப்பார்கள். அது இலங்கை அரசை நோக்கி முன்வைப்பதாக இருப்பதில்லை. பெரும்பாலும் முஸ்லிம்கள் தமிழர்களை நோக்கி முன்வைப்பதாகத்தான் அந்த கோரிக்கையினுடைய அந்த சார அம்சங்கள் இருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். ஆனால் அனுரகுமார திசாநாயக்காவினுடைய போக்கு எப்படி பாக்குறீங்க? இப்ப ஏதாவது சமஷ்டி ஆட்சி முறை தொடர்பாக இனவாதம் தொடர்பாக அது இல்லாமலாக்குவேன் என்ற ஒற்றை கோஷத்தை வைத்துக் கொண்டிருக்கின்றார். சமஷ்டி தொடர்பான சிந்தனை அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கத்துக்கு இருக்கிறதா? நீங்கள் எப்படி பாக்குறீங்க? அது நான் இல்லை என்றுதான் நான் சொல்லுவேன். ஏனென்றால் அதில் அவர்கள் தாங்கள் சமஷ்டிக்கு எதிரானவர்கள் என்று அவர்கள் சொல்லாவிட்டாலும் அவர்கள் இலங்கையிலேயே அதிகார பகிர்வுக்கு எதிரானவர்கள் என்ற வரலாறைத்தான் அவர்கள் கொண்டிருந்திருக்கிறார்கள். இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை எதிர்த்ததிலும் சரி, மாகாண சபைகளை எதிர்த்ததும் சரி, இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை ஆதரித்தவர்கள் எல்லோரையும் போட்டு தள்ளினதையும் சரி, எல்டிடிக்கு குறையாத அதே அளவு வேலையை அவர்கள் தென்னிலங்கையிலே ஒரு குறுகிய காலத்தில் செய்தார்கள் என்பது எல்லோருக்குமே தெரிந்த விடயம். அது மட்டுமல்ல, அவர்கள் இப்பொழுது என்னத்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்றால் 13ஆவது திருத்தத்தை தாங்கள் ஏற்கவில்லை என்று சொல்ல வேண்டும் என்று நினைப்பதை அவர்கள் மறுபக்கமாக தமிழர்கள் ஏற்கவில்லை, ஆனபடினால் நாங்களும் ஏற்கவில்லை, அது ஒரு தீர்வல்ல, தமிழர்களே தீர்வல்ல என்று சொல்லுகிற பொழுது அது ஒரு தீர்வல்ல தானே என்று 13ஆவது திருத்தத்துக்கு எதிரான தங்களுடைய நிலைப்பாட்டை அவர்கள் வேறு விதமாக அவர்கள் சொல்லுவதற்கான வாய்ப்பை தமிழ் கட்சிகள் கொடுத்திருக்கின்றன. மற்றபடி அதிகார பகிர்வு மாகாண மட்டத்திலே அதிகார பகிர்வுக்கு அவர்கள் விருப்பம் கொண்டிருக்கிறார்கள் என்று நான் கருதவில்லை. பிரதேச சபைகளுக்கு சில வேளைகளில் அவர்கள் சற்று கூடுதலான அதிகாரங்களை வழங்கக்கூடும். ஆனால் அது ஒரு அதிகாரங்களை சற்று வழங்குகின்ற ஒரு முறையாக இருக்கலாமே தவிர, ஒரு நிறைவேற்று அதிகாரங்களை வழங்குகின்ற முறையாக இருக்கலாமே தவிர, ஒரு டெவல்யூஷன் என்று சொல்லப்படுகிற ஒரு டீசென்ட்ரலைசேஷனுக்கு அவர்கள் போகலாம் பிரதேச சபை மட்டத்திலே. ஆனால் ஒரு டெவல்யூஷன் என்கிற ஒரு அந்த வகையறாவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர்கள் அங்கீகரிக்கவில்லை, உணரவில்லை என்று நான் நினைக்கிறேன். ஆனால் அவர்கள் இப்பொழுது புரியுது எனக்கு. என்னன்னா இப்ப சரி நீங்க சொல்றது விளங்குது எனக்கு. என்னன்னா இப்ப கிராம சபைகள் மற்றும் இந்த பிரதேச சபைகளை ஓரளவு கொஞ்சம் தரம் உயர்த்தி விட்டு மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதானே அது முழுக்க இயங்கும். அதான் ஏனென்றால் இலங்கையினுடைய இடதுசாரிகளுடைய நீண்ட கால வரலாறும் அப்படித்தான்.
இடைக்காலங்களிலே அவர்கள் இலங்கை சுதந்திரம் அடைவதற்கு முதலில் இலங்கையினுடைய கம்யூனிஸ்ட் கட்சி இலங்கையிலே சமஷ்டி அமைப்பு கொண்டு வர வேண்டும் என்று தங்களுடைய கட்சியினுடைய மாநாட்டிலே தீர்மானம் போட்டது என்றது ஒன்று நடந்தது. அதற்கு பிறகு அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை எப்பொழுதும் போட்டதில்லை. ஆனால் இலங்கையிலே இந்த பிரதேச சுயாட்சி என்கிற அடிப்படையில் அரசியல் தீர்வுகள் காணப்பட வேண்டும் என்பதிலே இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி எப்பொழுதும் ஒரு அவ்வப்போதாவது ஒரு நிலைப்பாட்டை எடுத்து வந்திருக்கிறது. ஆனால் இலங்கை சமஜமாஜ கட்சி அதுதான் இடதுசாரி கட்சிகளிலே மிகப்பெரிய கட்சியாக இருந்தது. அது அவ்வாறான ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருக்கவில்லை. அது மட்டுமல்ல, அதனுடைய கட்சி தலைவர்கள் மிக வலிமை வாய்ந்த அமைச்சர்களாக 1970களிலே இருந்த பொழுதுதான் இலங்கையினுடைய ஒற்றையாட்சி அரசியல் யாப்பே கொண்டு வரப்பட்டது. சோ ஆனபடின்னு அது மட்டுமல்ல, மற்ற இந்த என்ன சொல்ற மாவோயிஸ்டுகளுடைய வரலாற்றிலே கொண்டவர்களும் கூட அவ்வப்போது எதையும் கூறிக்கொண்டு வந்தாலும் அவர்களும் எப்பொழுதும் வந்துட்டு இலங்கையிலே சோசியலிசம் வந்து விட்டால் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு வந்துவிடும். ஏகவே எல்லாம் இந்த தமிழ் கட்சிகளோ அல்லது அதிகார பயிர் வைக்கிறதெல்லாம் இனவாத கட்சிகள் என்ற ஒரு வரலாற்றை அவர்களும் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையான வரலாற்றை தான் அந்த எண்ணப்பாங்கை தான் ஜேவிபியும் கொண்டிருக்கிறது இலங்கையிலே. இது இது ஜேவிபி மட்டுமல்ல, இது மஹிந்த ராஜபக்சவும் அப்படித்தான் சொன்னார். கோத்தபாய ராஜபக்ச இன்னும் வலியுறுத்தி சொன்னார், இலங்கையில என்ன பிரச்சனை என்று ஒன்றே இல்லை, இலங்கையில் எல்லா இனங்களும் சமமாக இருந்தால் சரிதானே. அப்ப எல்லா இனங்களும் சமமாக இருந்தால் என்னன்னா மிஸ்டர் வரதர், இவர் டில்வின் சில்வா குறிப்பிட்டது மாகாண சபை தேர்தலை மாகாண சபையே தேவையில்லை என்று திரும்ப இப்பொழுது இந்தியா போய்விட்டு வந்ததன் பிறகு விஜித ஹேரத் போன்றவர்கள் குறிப்பிடுகிறார்கள் மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்று. ஆகவே இவர்களுக்குள்ளேயே ஒரு தளம்பல் நிலைமை இருக்கிறது இல்லையா? இல்ல, மாகாண சபை தேர்தலை நடத்தலாம், அதான் நான் சொன்னேன். மாகாண சபையே இல்லாமல் ஆக்க மாட்டார்கள். ஆனால் எப்படிப்பட்ட ஒரு மாகாண சபையை கொண்டிருக்க போவது இலங்கை என்பதுதானே கேள்வி. இதுகால வரையும் இப்பொழுது 1988 நடைமுறைக்கு வந்த மாகாண சபைகள் இன்றைக்கு ஏறத்தாழ 36 வருஷங்களுக்கு மேலே ஆகிவிட்டது இல்லையா? ஆனா 36 வருஷங்களாக இருக்கிற மாகாண சபை தான் இனியும் தொடர்ந்து இருக்க போகுதுனால் அந்த மாகாண சபை என்ன செய்ய போகிறது? அது ஒன்றும் இல்லை தான், பிரயோசனமாக இருக்க போறது இல்லை. ஏனென்றால் இந்த மாகாண சபைகளுக்குரிய உண்மையாக அந்த 13வது திருத்தம் ஊடாக வழங்கப்பட்ட அதிகாரங்களுக்கு என்ன அர்த்தங்கள் உள்ளனவோ அதே அர்த்தங்களோடு அவை நிறைவேற்றப்படவில்லை. அது மட்டுமல்ல, மறைமுகமாக தவறான முறைகளிலும், இன்னொரு வகையில சொல்ல போனா அரசியல் யாப்புக்கு விரோதமான முறைகளிலும் பாராளுமன்றத்தினூடாக சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கின்றன. நடைமுறை நிறைவேற்று அதிகார முறைமைகளுக்கூடாக அதிகாரங்கள் பறிக்கப்பட்டிருக்கின்றன. தவறான முறையிலே அதற்கு விளக்க பொருள்கூடல்கள் கொல்லப்பட்டிருக்கின்றன. அப்படியான ஒரு மாகாண சபை தான் தொடர்ந்து இருக்க போகுங்கள். அந்த மாகாண சபைக்கு ஒரு பிரயோசனம், அதுவும் நீ சொல்ல போனா இன்னொரு வகையில அதுவும் ஒரு உள்ளூராட்சி சபையை விட மிகவும் தரம் குறைந்த ஒன்றாகத்தான் இது இருக்க போகுது. உண்மைதான். அடுத்து என்னன்னா, நல்ல சந்தர்ப்பங்கள் வந்த நேரத்துல தமிழர்கள் உண்மையில இந்த மாகாண சபை அதிகாரத்தை பிரயோகிக்க வேண்டிய இடங்கள் எல்லாம் தவற விட்டு விட்டார்கள் இல்லையா? இல்ல, அது வந்து சொல்லுவார்கள் எல்லாம், யானை இருந்தாலும் 1000 பொண்ணு, இறந்தாலும் 1000 பொண்ணு. பிரபாகரன் இருந்த பொழுதும் 1000 அழிவுகள், இறந்ததுக்கு பின்னும் தமிழர்களுக்கு 1000 அழிவுகள். ஏனென்றால் அவர்கள் உருவாக்கிய அரசியல் இன்னமும் அந்த சிந்தனை அந்த மனோபாவம் இன்றைக்கும் அது ஆதிக்கம் செலுத்துகிறது தமிழர்களுடைய அரசியலில். அது உள்ளூர்ல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் சரி, அல்லது உள்ளூர்ல இருக்கக்கூடிய படித்த பெரிய மக்கள் சரி, ஆசிரியர்கள் சரி, அதிபர்கள் சரி, பாடசாலை அதிபர்கள் என்றால் பேராசிரியர்களில் பெரும்பாலானவர், வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய மிக பெருந்தொகை பெரும்பான்மையான வீதாசார இவர்கள் எல்லோருமே ஏறத்தாழ தெரிந்தோ தெரியாமலோ புரிந்தோ புரியாமலோ அந்த புலி அரசியல் மனோபாவத்தோடையே இருக்கிறார்கள். இன்னமும் தமிழீழம், தமிழர் சுயநிர்ணயம், தமிழர்களுக்கு ஏதோ ஒரு விதமாக இலங்கையில எது வர முடியாதோ அதை பற்றி கற்பனை பண்ணி கொண்டிருக்கிற ஒரு அரசியல், அதான் புலியின் அரசியல். எது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லையோ அதை கற்பனை பண்ணி தன்னுடைய செயல்பாடுகளை முன்னெடுத்ததான் புலியின் அரசியல். அதுதான் இன்றைக்கு தமிழர்கள் மத்தியில நடக்கிறது. அதுதான் இன்றைக்கு பேசு பொருளாக இருக்கிறது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப 13 மாகாண சபையே தூக்கிவிடக்கூடிய அவர்களுடைய சட்டத்துல இருந்து தூக்கிவிடக்கூடிய ஒரு பலம்
ஜேவிபிக்கு இப்பொழுது இருக்கிறது. அப்படி ஏதாவது நடைபெறக்கூடிய சாத்தியம் இருக்கும்? இல்ல, அதுதானே மனம் உண்டானால் இடம் உண்டு என்று சொல்லுவது மட்டுமல்ல, அவர்களுக்கு எல்லாமே இப்பொழுது உண்டு. அவர்களுக்கு எல்லாமே இப்பொழுது உண்டு. மாகாண சபைகளுடைய 13வது திருத்தத்தை முறையாகவும் முழுமையாகவும் நிறைவேற்றுவதன் மூலம் மாகாண சபைகளை அர்த்த புஷ்டி உடையவையாகவும் காத்திரமானவையாகவும் அது இலங்கையினுடைய தேசியனுடைய பிரச்சனையை தீர்க்கின்ற வல்லமை கொண்டதாகவும் ஆக்குவதற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்சியினால் முடியும். அவர்களுக்கு பாராளுமன்றத்திலே எல்லாம் இருக்கிறது, எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது, மக்கள் மத்தியில் இருந்து அவர்களுக்கு முழு ஆதரவு இருக்கிறது. அது மட்டுமல்ல, வடக்கு கிழக்கு மாகாணத்திலேயே பெரும்பான்மையான உறுப்பினர்களை பெற்றிருக்கக்கூடிய ஒரு தென்னிலங்கை கட்சி என்றால் வரலாற்றிலேயே இந்த கட்சி தான். எனவே அவர்கள் நினைத்தால் எல்லாம் சாதிக்க முடியும். ஆனால் அவர்கள் நினைத்தால் மறுபக்கமாக அதை இல்லாமலும் பண்ணிவிட முடியும். மாகாண சமய அமைப்பு முறையே இல்லாமல் ஆக்கிவிட மாட்டார்கள். ஆனால் இந்த 13வது திருத்தத்தை முழுமையாகவும் நிறைவேற்றுவதற்கு சில விடயங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும். முதலாவதாக இலங்கையினுடைய மாகாண சபைகள் சட்டம், அதாவது இந்த 13வது திருத்தத்தோடு சேர்ந்ததாகவே அதே சம நேரத்திலேயே பாராளுமன்றத்திலே ஒரு சட்டம் இயற்றப்பட்டது 1987ஆம் ஆண்டு. அந்த சட்டம் தான் இந்த நடைமுறை ரீதியான அதிகாரங்கள் சம்பந்தமாக எல்லாம் அது தெளிவுபடுத்துகிறது. அதாவது அரசியல் ஜாப்பில் சொல்லப்பட்ட விஷயங்களில் பல விடயங்களை, அது நடைமுறை தொடர்பான விடயங்களை அது வழங்குகிறது. அதிலே ஒரு தப்பான பொருள் கூடல் இருக்கிறது, அது தப்பாக பிரயோகிக்கப்படுகிறது, தப்பாக புரிந்து கொள்ளப்படுகிறது. ஆனபடினாலே அந்த சாதாரண சட்டத்தை 13வது திருத்தம் எப்படிப்பட்ட உண்மையான அர்த்தங்களை கொண்டிருக்கிறதோ அதற்கு தக்கபடி அந்த மாகாண சபைகள் சட்டத்தை உருவாக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவது விடயம், முடிந்தால் 13வது திருத்தத்திலேயே திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும். தேவைப்படுகின்ற விடயங்களில் எல்லாம் மேற்கொள்ளப்பட வேண்டும், குழப்பங்கள் இருக்கின்ற இடங்களில் எல்லாம். மூன்றாவதாக, இதுகால வரையும் இந்த அரசியல் ஜாப்புக்கு முரணான முறையிலே மாகாண சபைகளுடைய அதிகாரங்களை குறைக்கின்ற, பறிக்கின்ற விதமாக எல்லாம், கரைக்கின்ற விதமாக எல்லாம் செய்யப்பட்ட சட்டங்களை எல்லாவற்றையும் நீக்கிவிட வேண்டும். நான்காவதாக, அந்த அரசியல் ஜாப்பை நிறைவேற்றுவதற்கான நிறுவனங்களை எல்லாம் அதிகார பயிர்வு செய்ய வேண்டும். நிறுவனங்களும் அதிகார பயிர்வு செய்ய வேண்டும். நிறுவனங்கள் அதிகார பயிர்வு செய்யாவிட்டால் அரசியல் ஜாப்பில் இழுத்துல தான் இருக்கு. அப்ப நிறுவனங்களையும் அதிகார பயிர்வு செய்து அதற்கு தேவையான புதிய நிறுவனங்களை எல்லாம் உருவாக்கி கொடுக்கின்ற வேலைகள் எல்லாம் மேற்கொண்டால் இந்த அரசாங்கம் நிச்சயமாக 13வது திருத்தம் இலங்கையினுடைய தமிழர்களுடைய அல்லது இலங்கையுடைய தேசிய இன பிரச்சனைகளுக்கு நிச்சயமாக தீர்வாக அமையும். ஆனால் என்ன பிரச்சனைனா, இதுல தமிழர் தரப்பு ஒரு ஸ்ட்ராங்கா இல்லையே. இத பேசி இந்த விஷயங்களை ஒழுங்குபடுத்துவதற்கு ஒரு ஸ்ட்ராங்கா இல்லையே. வர 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 பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் குறைந்து கொண்டு போகிறது. அதுதான் அது பிரச்சனை என்று சொன்னால் அதுதான் அவர்களுக்கு சுகமாக இருக்கிறது. அவர்களுடைய அரசியல், அவர்கள் ஒன்றும் இந்த அரசியலில் இன்றைக்கு இருக்கின்ற பெரும்பான்மையானவர்கள் தமிழர்களுடைய உரிமைகளுக்காகவோ அல்லது விடுதலைக்காகவோ சுதந்திரத்துக்காகவோ தங்களை அர்ப்பணித்து செயல்பட புறப்பட்டவர்கள் அல்ல. அதில் சுகம் காணக்கூடிய அல்லது சுலபமாக பதவிகளுக்கு வந்து அதனூடாக அதனை அனுபவிக்கின்ற நிலைமைகள் ஏற்பட்ட பொழுது இந்த பதவிகளுக்கு வந்தவர்கள். மக்கள் மத்தியிலே ஒரு தப்பான அபிப்பிராயம், போராளிகள் எல்லாம் தவறு செய்து விட்டார்கள், தப்பு செய்து விட்டார்கள், அவருடைய கைகளில் எல்லாம் இரத்தக்கரை படிந்து விட்டது இருக்கிறது என்று சொல்லி இரத்தக்கரை படியாதவன் என்று இவர்கள் எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்தால் இவர்கள் எப்பவுமே எதுவுமே சமூகத்துக்கு செய்யாதவர்கள். நீங்கள் எதையாவது ஒரு வேலை செய்ய போனால் தானே தவறு விடுவதற்கு, நீங்கள் விழுந்து நடந்தால் தானே நீங்கள் விழுந்து விழுவதற்கு. நடக்காதவன் விழுவானா? சமைக்காதவன் கையிலே கரிபடுமா? இது என்னவென்றால் இது சமூகத்திலும் இந்த தப்பு. தங்களுக்காக தங்களை அர்ப்பணித்து, தங்களுடைய கல்வியை அர்ப்பணித்து, வாழ்வை அர்ப்பணித்து, இளமையை அர்ப்பணித்தவர்களை இந்த தமிழ் சமூகமும் புறக்கணித்தது. தமிழ் சமூகம் அவமானப்படுத்தியது. புறக்கணித்தது மட்டுமல்ல, இழிவுபடுத்தி அவமானப்படுத்தி இருக்கிறது. எனவே அதனுடைய என்ன சொல்வார்கள், அதனுடைய சாபத்துக்கும் உள்ளாகி இருக்கிறார், அதனுடைய விளைவுகளுக்கும் உள்ளாகி இருக்கிற இந்த சமூகம்.
எனவே மொத்தத்துல இந்த சமூகம் தன்னைத்தானே அழித்துக் கொள்ளுகின்ற செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவ் சொசைட்டியாக தமிழ் சமூகம் போய்விட்டது. ஆனா அதனுடைய அபிலாட்சிகளில் என்ன இருக்கிறது என்றால், நீங்கள் சாதாரணமானவரிடத்துல போய் அவருடைய வீடுகள்ல போய் இயல்பாக இருந்து பேசினால் உங்களுக்கு தமிழர்களுக்கு என்ன அபிலாட்சி என்று கேட்டால் அவர்களுடைய அபிலாட்சி வெளிநாடுகளுக்கு போவாங்க. அவ்வளவுதான். அவ்வளவுதான். அது அரசியல்ல எல்லாம் அப்படி பப்ளிக்ல பேசிக்கிற என்ன சிங்களரோட நாங்கள் விட்டு கொடுக்கிறதா, நாங்கள் இதுக்காக தியாகம் செய்து நாங்கள் ஏதோ தாங்கள் தியாகம் செய்த மாதிரி மக்களும் தியாகம் செய்திருக்கிறார்கள். ஆனா இந்த அரசியல்வாதிகள்ல 90% தியாகம் செய்தவன் இல்ல. அவனவன் தன் படிப்பையும் தன் தொழிலையும் தன் சுகங்களையும் ஊரிலையும் இல்லாம கொழும்புலையும் வெளிநாடுகளிலையும் போய் வாழ்ந்தவங்கள் தான். சரிதானே? ஆனபடினால இந்த இவங்கள் ஏன் இப்படி நடந்து கொள்றாங்கன்றா, இந்த போராட்டத்தோடு இதனோடு துன்பப்பட்டு இழந்து வந்தவங்கள் எல்லாம் இன்றைக்கு இதுல இல்ல, இந்த சீன்ல இல்ல. அதுல ஒரு சில பேர் தங்களை தாங்களே மாத்தி இதுல எப்படி லாபம் சம்பாதிக்கலாம் என்று சொல்லி தொடர்ந்து இதுக்குள்ள தங்களை ஃபிட் பண்ணி கொண்டாங்களே தவிர பெரும்பாலான ஆட்கள் யாரும் இதுல இல்ல. அப்ப ஆனபடினால இது தங்களுடைய சுயநலங்களுக்காக தமிழர்களுடைய அரசியலுக்கு வந்து அதையும் தேசியம் என்ற பெயரிலே இன்னும் போலித்தனமாக்கி, அல்லது அரசாங்கத்தோடு நாங்கள் சேர்ந்து அபிவிருத்தியை செய்கிறோம் சொல்லி அதுவும் இன்னொரு விதமான போலித்தனமாக ஒரு அரசியல் நடந்து, இப்படியான போக்குகள் தான் தமிழர்கள் மத்தியில ஆதிக்கம் செலுத்துகின்ற போக்கு. அதனால உண்மையாக தமிழர்களுடைய தீர்வு, தமிழுடைய எதிர்காலம், தமிழுடைய வாழ்வு என்று சிந்திப்பவர்கள் இன்றைக்கு அதை சிந்திக்க வேண்டாம் என்று நிறுத்தி கொண்டார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். இப்ப நிறைவாக இம்முறை அரசியல் மாற்றத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏனெனில் தமிழர்கள் வந்து ஜேவிபிக்கு என்பிபி என்று சொல்லுவோமே, என்பிபிக்கு அதிகமான வாக்குகளை வழங்கி இருக்கிறார்கள். எல்லா இடங்களிலும் ஒரு மாற்றத்திற்கான வாக்குகள் என்ற கோஷத்தை முன்வைத்து அவர்கள் இவ்வாறான நடவடிக்கைகளில் இறங்கி இருக்கின்றார்கள். இந்த தமிழர்களுடைய இந்த தேர்தலில் அரசியல் நிலைமை எவ்வாறு இருக்கிறது? என்ன மாற்றம் இது? தமிழர்கள் என்று மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழர்கள் என்று அந்த வகையறாவுக்குள்ள தமிழ் பேசும் அனைவரும் வர இல்லை. ஒரு காலத்துல தமிழர்கள் என்றால் தமிழ் பேசும் அனைவரும் தமிழர்கள். ஆனால் இன்றைக்கு தமிழர்கள் என்றால் அதுல 3 ஒரு பகுதி தான். முஸ்லிம்கள் என்பது தமிழர்கள் அல்ல, தமிழ் பேசுபவர்கள் ஆனால் தமிழர்கள் அல்ல. மலையத்தவர்களும் தங்களை மற்ற தமிழர்களுடைய மலைய தமிழர்கள், வடக்கு கிழக்கு தமிழர்கள் வேற, மலைய தமிழர்கள் வேற, முஸ்லிம்கள் வேற என்கிற இந்த 3 வகையான தமிழர்களுடைய அந்த அளவுக்கு இது பிளவுபட்டு போயிருக்க ஒரு அரசியல் சூழ்நிலை எல்லாம் இருக்குது. ஆனால் இதுல எல்லா சமூகத்தில இருந்தும் இந்த ஜேவிபிக்கு, இந்த தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் வாக்களித்து பிரதிநிதிகளை அனுப்பி இருக்கிறார்கள். வடக்கு கிழக்கிலே தமிழர்களிடமிருந்து பெரும்பான்மையான பிரதிநிதிகள் தேசிய மக்கள் சக்திக்கு போயிருக்காங்க. அம்பாறையிலிருந்து பெரும்பான்மையான முஸ்லிம்களுடைய வாக்குகளிலே தான் அவர்கள் 4 பேரும் சிங்களவர்களாக இருந்தாலும் பெரும்பான்மையான முஸ்லிம்களுடைய வாக்குகளும் விழுந்திருக்கின்றன. அதை இல்லை என்று மறுக்க முடியாது. அதே போல திருவண்ணாமலையிலும் கணிசமான அளவு தமிழர்கள் முஸ்லிம்களுடைய வாக்குகளும் விழுந்திருக்கிறோம். மலையகத்திலே இருந்து அது மட்டும் இல்ல, கொழும்பிலையும் தமிழர்கள் ஜேவிபிக்கு தானே வாக்களித்திருக்காங்க. அதான் சொல்றேன். ஆனபடினால நாங்கள் இதை வெறுமனே ஒரு பகுதி என்று மட்டுமில்லை, தமிழ் பேசும் சமூகம் அனைவதிலும் இருந்து அதான் சொல்லப்ப இலங்கையினுடைய அனைத்து சமூகங்களும் ஏறத்தாழ பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் பாராளுமன்றத்துக்கு ஜேவிபி ஊடாகத்தான் பிரதிநிதிகளை அனுப்பியிருக்கிறார்கள். அதை உணர்ந்து ஜேவிபி தங்களுக்கு மக்கள் தந்திருக்கிற வாய்ப்பு, மக்கள் ஒன்றும் ஜேபியை அரசியல் ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஆட்சி கொண்டு வந்தார்கள் நான் நினைக்கிறேன். அப்படி என்ன கடந்த காலங்களில் எல்லாம் கொண்டு வந்திருப்பார். ஊழலற்ற ஒரு ஆட்சி வேண்டும். இந்த ஊழல் பேர்வழிகளை எல்லாம் பாராளுமன்றத்தில் இருந்து இல்லாமல் பண்ண வேண்டும் என்று 2022ஆம் ஆண்டு 225 பேரையும் இல்லாமல் பண்ண வேண்டும் என்று சொன்ன சுலோகம் ஒன்று இருக்கு. அதை மக்கள் நிறைவேற்றி இருக்கிறார். அதே போல பாரம்பரியமாக இருந்த இந்த மேட்டுக்குடி அரசியல்வாதிகள் தான் இவ்வளவு காரணம் என்று சொல்லி சாதாரணமானவர்களிலிருந்து அரசு அதிகாரத்துக்கு அனுப்புவோம் என்று சொல்லி அனுப்பி இருக்கிறார். எனவே அவற்றை உணர்ந்து மக்கள் தங்களை நம்பி அனுப்பியிருக்கிறார்கள். எல்லா சமூகமும் சேர்ந்து அனுப்பி இருக்கிறது. ஆனபடியினாலே இலங்கையிலே இந்த இனப்பிரச்சனை தீர்வு என்பது ஒரு அரசியல் தீர்வு வேண்டும் என்று அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது நாங்கள் இனவாதம் பார்ப்பதில்லை என்று சொல்லுவது போதாது. ஏன்னா நாளைக்கு
அடுத்த தடவை நீங்களா வெல்லுவீங்கள் தெரியாதுதானே. அடுத்த தடவை திரும்ப இந்த இனவாதம் தலையை தூக்கலாம் தானே. இதே ஊழல்கள் இல்லாமல் வேணுமென்றால் ஜேவிபி உறுப்பினர்கள் ஊழல் பேர்வழியில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஊழல் அரசு அந்த அரசு யந்திரமே ஊழல் மோசடியான அரசு யந்திரம். அதே ராணுவம் தான் இருக்கிறது, அதே ராணுவ அதிகாரிகள் தான் இருக்கிறார்கள், அதே அரச உயர் அதிகாரிகள் தான் இருக்கிறார்கள். ஏன் மத்திய வங்கியினுடைய ஆளுநர் கூட ஜேபி வந்து நியமிக்கப்பட்டவர் அல்ல, அதே ரணில் விக்ரமசிங்காவால் நியமிக்கப்பட்ட ஒருவர் தான். அப்ப அதே அரசு அதிகாரம், அதே அரசு கட்டுமானங்கள், அதே ஊழல் மோசடி என்பது அங்கேதான் இருக்கிறது. ஏன்னா அது எல்லாவற்றையும் நீக்குகின்ற ஒரு செயல்பாட்டை ஜேவிபியால் செய்ய முடியாது. ஜேபிக்காரர்கள் கடைசியாக என்ன சொல்லலாம்னு சொன்னா, பாருங்க நாங்க ஒன்றும் ஊழல் செய்ய இல்லை, சரிதானே, அவர்கள் பிடித்த அது அப்படி அது வந்து அது ஒரு பாப்புலிஸ்ட் இதுதான், அது ஒரு யதார்த்தமான ஒரு விஷயமாக கருதவில்லை. என்ற நாட்டுல ஊழல் மோசடிகளை இல்லாமல் பண்ணுவதற்கு ஒரு பெரிய நீண்ட முழுமையான திட்டம் வேணும். இது இப்படியாக ஒரு கமிஷனை போட்டு ஒரு 10 பேரை போட்டு 11 பேரை போட்டு ஆக்களை பிடிச்சு எல்லாம் வெளியில அனுப்பலாம் என்றெல்லாம் ஒன்று இல்லை. அப்படி எல்லாம் இவ்வளவு நீதிமன்றங்கள் இருக்கிறது, இவ்வளவு போலீஸ் கட்டமைப்பு இருக்கிறது, அவர்களால் முடியாது இந்த 11 பேர் 12 பேர் செய்து முடித்து விடுவார். ஆனபடினாலே அது வந்து அவர்களுடைய நல்ல எண்ணத்தை காட்டுகிறது என்று வேணும் என்றால் சொல்லலாம். அனுரகுமாரனுடைய நல்ல எண்ணத்தை காட்டுகிறது. அவர் பல நல்ல விஷயங்களை பேசுகிறார், நல்ல விஷயங்களுக்கு அவர் முயற்சிக்கிறார் என்றும் நாங்கள் சொல்லலாம். ஆனால் எந்த ஐஎம்எஃபோடு நாங்கள் வந்து சும்மா அவர்கள் என்னப்படி போக மாட்டோம் என்று சொன்னார்களோ, இன்றைக்கு அவர் பண்ணப்படிதான் போயிருக்கிறார். கடன் வாங்க முடியாதா, கடன் வாங்காமல் அரசாங்கம் நடத்த முடியாது என்று இப்பொழுது அவர்களே சொல்லுகிறார். பொருட்களுடைய விலைகளை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கிறது என்பதை அவர்களை ஒத்துக்கொள்ளுகிறார். அரிசியினுடைய விலைகளையும் முட்டையினுடைய விலைகளையும் இன்றைய இப்பொழுது உள்ள இந்த திருவிழா காலத்திலே குறைப்பதற்காக இறக்குமதி செய்ய வேண்டித்தான் இருக்கிறது. இலங்கையுடைய அரசியை அதிகரித்து அல்லது இலங்கையினுடைய அரசாங்கத்துடைய செயல்முறையை அதிகரித்து அவற்றை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியவில்லை. இப்படிப்பட்ட பல வேறு பிரச்சனைகள். அதே போல அரசாங்கத்து வருமானத்தை இவர்கள் நினைக்கிற அளவுக்கு எல்லாம் அங்கே வரியை குறைக்கத்தான் செய்வார்கள், வரியை கூட்ட முடியாது. 1 லட்சம் ரூபாய் எல்லையாக இருந்த வருமான வரியை 1.5 லட்சம் ரூபாயாகி இருக்கிறார். அதுதான். அப்ப இப்படி வேண்டுமென்றால் வரியில ஒருவர் சில முக்கிய அத்தியாவசியமான பொருட்களுக்கு குறைக்கலாம், அது வருமானத்தை குறைக்கத்தானே செய்யும். இப்ப இவர்கள் எப்படி நாட்டில் இருக்கக்கூடிய பெரு வருமானம் கொண்டவர்கள் எல்லாவற்றையும் வளைத்து பிடித்து அவர்கள் கட்ட வேண்டிய வரிகளை எல்லாம் புடுங்க எடுப்பார்களா என்பதில் சந்தேகத்துக்குரிய. அந்த வரியை அறவிடுகின்ற கட்டுமானமும் பெரும் ஊழல் மோசடிகள் நிறைந்த ஒரு கட்டுமானம். இன்னொரு விஷயம், இப்படி நாங்கள் ஒவ்வொரு விடயத்தையும் நாங்கள் பேசிக்கொண்டு போனால் அது நீண்ட விஷயங்களாகத்தான் இருக்கும். அடிப்படையில நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், ஜேவிபி நல்ல எண்ணங்களோடு பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் சாதிப்பது என்பது அது அவர்கள் நினைப்பது போல நடந்து முடப்போவது. ஒரே ஒரு விடயம் என்னவென்றால், ஜேபி வர வேண்டுமா, ஜேபி ஆட்சிக்கு வர வேண்டுமா, வரக்கூடாதா, வருவது சரியா இருக்குமா, அவர்கள் வந்து அல்ல ஜேபி போன்ற எந்த முற்போக்கு இடதுசாரி சக்தியாவது ஆட்சியை பிடித்து அதிகாரத்தை பிடித்துக்கின்ற ஒரு காலகட்டத்திலே வந்து இருக்கிறோமா என்றால் இல்லை. மஹிந்த ராஜபக்ஷ, கோட்டாபய ராஜபக்ஷ அந்த ஃபேமிலியினுடைய ஊழலை, வெளிநாட்டு பணங்களை கொண்டு வருவோம் என்று அனுரகுமார திசாநாயக்கா குறிப்பிட்டிருந்தார் தேர்தல் மேடைகளில். இது நடக்குமா, நடக்காதா? இல்ல, அது அதான் நான் சொன்னேன், இது ஒரு ஆள் 2 பேர்ல இதெல்லாம் சும்மா சொல்லலாமுங்க. இது வந்து பல விஷயங்கள் இருக்கிறது. இப்ப இந்தியாவில வந்து ஒரு உதாரணத்தை சொல்லுவோம். இந்தியாவில மோடி அவர்கள் 2014ஆம் ஆண்டு அவர் ஆட்சிக்கு வருவதற்கு அவர் சொன்னதே, நான் ஆட்சிக்கு வந்து ஒரு சில நாட்களுக்குள்ளேயே சுவிஸ் வங்கிகள் இருக்கக்கூடிய கள்ள பணம் எல்லாத்தையும் நான் பிடிச்சி இந்தியாவை கொண்டு வந்துருவேன், அது கொண்டு வந்தாலே ஒவ்வொருத்தருக்கும் 15 லட்சம் ரூபாய் நான் வங்கியில போட்டுருவேன் தான் சொன்னார். இந்த வரைக்கும் அவரால் 15 ரூபாய் கூட போடவும் முடியல, 15 ரூபாயை கூட சுவிஸ் வங்கியில இருந்து எடுக்கவும் முடியல. அவருடைய பிழை இல்லை, அப்படி இல்லை இந்த உலக கட்டமைப்பு. சரிதான், இந்த ஊழல் கட்டமைப்பு மோசடி கட்டமைப்பும் அப்படியானது இல்லை. அப்படி நீங்க தேடிக்கொண்டு போனீங்கன்னா யாரும் மிஞ்ச மாட்டான். அங்க ஒரு அரசாங்க அதிகாரத்துல உயர் பதவியில இருக்கவன் மிஞ்ச மாட்டான், அரசியல்வாதி யாருமே பாராளுமன்றத்தில் இருக்கவனும் மிஞ்ச மாட்டான்,
இந்த முறை மக்களால வெளியில தூக்கி எறியப்பட்டவர்களும் மிஞ்ச மாட்டார்கள். ஆனபடினால இது வெறும் மஹிந்த ராஜபக்ஷ அல்லது கோத்தபா ராஜபக்ஷ அவர்கள், இந்த கோத்தபா ராஜபக்ஷ அவர்களுக்கு எதிராக அமெரிக்காவே எல்லாரும் பேசிச்சது, எல்லாம் சொல்லிச்சது. அப்ப இப்ப இது என்ன கேட்டு சொன்னா, இந்த இதை பொறுத்தவரையில் ஜேவிபிக்காரர்கள் நல்லவர்கள் என்று வேணுமென்றால் சொல்லுவோம். நல்லதை அவர்கள் எண்ணுகிறார்கள், நல்லதை அவர்கள் முயற்சிக்கிறார்கள். ஆனால் நல்லதை சாதிப்பது என்பது அவ்வளவு சுலபமானதில்லை. இதுவரையான அவர்களுடைய ஆட்சியினுடைய செய்திருக்கிற விஷயங்கள் ஒன்றும் பழையதை தொடருகிறதே தவிர புதிதாக எதுவும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரே ஒரு விடயத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஜேவிபியினரோ அல்லது இதை போன்ற இடதுசாரிகளோ இந்த காலகட்டத்துக்கு ஆட்சிக்கு வரக்கூடியதாக இலங்கையினுடைய அரசியல் இல்லை என்று நாங்கள் எல்லாம் எண்ணியதனாலேதான் அவர்கள் அந்த மாதிரியான ஒரு அரசியலை மற்ற ஜேவிபிக்காரர்கள் அல்ல நாங்கள். அவர்கள் ஜேவிபிக்கு ஒரு வரலாறே இருக்கிறது. அந்த வரலாற்றை மறந்து விட்டு நாங்கள் ஜேவிபிக்கு பின்னால போக முடியாது. ஆனால் அவர்கள் இன்றைக்கு வந்து விட்டார்கள். இந்த 5 ஆண்டுகளில் மக்கள் என்னத்தை எதிர்பார்த்து அவர்களை அதிகாரத்தில் வைத்திருக்கிறார்களோ அதை அவர்கள் சாதிக்கவில்லை என்று சொன்னால், இன்னும் ஒரு 50 வருஷத்துக்கு முற்போக்கு இடதுசாரிகள் அல்லது நல்லெண்ணம் கொண்டவர்கள், ஊழலற்றவர்கள், சாதாரண மக்கள் எவரும் அதிகாரத்துக்கு வர முடியாது. இதே பழைய மோசடியானவர்களும் ஊழல் பேர்வழிகளும் ஏமாற்றுக்காரர்களும் அயோக்கியர்களும் தான் மீண்டும் அதிகார கதிரைகளிலே வந்து உட்காருவார். அதுதான் எனக்கு இருக்கிற கவலை. மிக நன்றி திரு வரதராஜ பெருமாள் அவர்களே. 13வது திருத்தம் மற்றும் அனுரகுமாரவினுடைய தற்போதைய ஆட்சி தொடர்பாக நாம் பேசினோம். மிக நன்றி உங்களுக்கு. மீண்டும் மற்றும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். வணக்கம். நன்றி.